இப்போ மெட்ரோலேருந்து இறங்கி வெளில வந்தாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா துபாய் ஃப்ரேமுக்கு போகிறோம். அது எங்கேன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். துபாய் ஃப்ரேம் இந்த பக்கம் தான் இருக்குது. பட் இப்போ பில்டிங் எல்லாம் சேர்ந்து பக்கமாக மறைச்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி போனால் தான் துபாய் ஃப்ரேம் தெரியும். ஏர்விகோ ஒரு வழியாக துபாய் ஃப்ரேம்கிட்ட வந்தாச்சு. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரேம் இதுதான் கரண்ட்லி இப்போதைக்கு. துபாய் ஃப்ரேம்கிட்ட வந்துட்டேன். பட் அது என்ன ஃபோனை பார்த்துட்டு சரியான வெயிலாக இருக்குது. நின்ட்டேன் கொஞ்சம் வேப்ப மரத்து நிழலில். இப்போ துபாய் ஃப்ரேம்கிட்ட தான் இருக்கேன். நான் இன்னும் அந்த பக்கம் ரொம்ப தூரம் ஃபோனு பார்க்க கிட்டக்க தெரியுது. ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ இதுதான் துபாய் ஃப்ரேம். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். ஒன் டிக்கெட் யா. How much? Okay. Card payment. Thank you. இப்போ உள்ள போகிறதுக்கான டிக்கெட் வாங்கிட்டேன். இந்த ஒர்க்கு துபாய் ஃப்ரேம் டிக்கெட். ஹபீபி இன் துபாய் ஃப்ரேம். இப்போ மேலே போகலாம். மேலேருந்து பார்த்தா டாப் வியூ ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்கும். இதுதான் துபாய் ஃப்ரேம்கிட்ட போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இப்போ 53 ரூபா ப்ரைஸு. ஸோ 52.5. கரெக்டாக துபாய் ஃப்ரேம் கீழே நிற்கிறேன். இவ்வளோ பெருசு இருக்குன்றது தான் உங்களுக்கு பேக்கில். இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அது மேலேருந்து பார்ப்போம். நம்ம காட்டுறேன். இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபோட்டோ ஃப்ரேம். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடந்து காட்டுறேன். இப்போ உள்ளே போகலாம். இதுதான் துபாய் ஃப்ரேம். அதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். குட் ஆஃப்டர்நூன். நம்ம இப்போ துபாய் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கோம். இதுதான் போகிறதுக்கான வழி. உள்ள சூப்பராக இருக்குது. இப்போ மேலே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா புகை மாதிரி போட்டு ஒன்று வருது. இதுக்குள்ள மியூசியம்மா. சூப்பராக இருக்கு இடம். இதெல்லாம் ஸ்க்ரீன். இது உள்ள சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு புரியுதா? ஏதோ வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு இடம். இதுதான் வழி போல. இந்த பழைய துபாய் கட்டினது இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே யூஸ் பண்ண அந்த பொட்டி இனாகுரேஷன் த ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் டேங்க். இதுதான் ஃப்ரேமுக்குள்ளே போகிறதுக்கான வழி. உள்ளே வந்துட்டோம். இதுதான் மேலே போகிறோம். இப்போ துபாய் ஃப்ரேம் மேலே போகிறோம். மேலே போகிறோம். பேக்கில் Welcome to Brazil. This is 48 floors, 150 meters wide. You can see the right side. இப்போ பார்த்தீங்கன்னா 150 ஃபீட் ஹைட்டில் இருக்கோம். கீழே தெரியுதா பில்டிங்கு? பயமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ். நம்ம நடக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகுது. தெரியுதா? கீழே இப்போ 150 அடி மேலே இருக்கும். கீழே 150 அடி பில்டிங் இருக்குது.
டாப்லேருந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் நியூ துபாய், இத்தனை துபாய் தெரியுது பாருங்க. கீழே எல்லாமே சூப்பராக தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக நியூ துபாய். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் சைட் ஓல்டு துபாய். இந்த பழைய பழைய பில்டிங்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாருங்க. நடக்கிறேன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே விலகிடுச்சு. கீழே ஃபுல்லாக தெரியுது நமக்கு. நடக்கிறது தான் செம்ம ஹைலைட்டாக இருக்குது. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. கீழே விழுட்டா அவ்வளோதான். நம்ம நடக்க தான் வந்து அது ஓப்பன் ஆகுது. அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுது. இதை பாருங்க. மறுபடி சொல்லுவேன், இங்கேருந்து பார்த்தா ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த கீழே நடந்து போகிறது தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னும் சூப்பராக இருக்குது. ஷோமாக இருக்குது. பல்ப்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. பேக்கில் ஏதோ பல்ப்லாம் வச்சு சும்மா சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே ஃபுல்லாக சூப்பராக வச்சுருக்காங்க. அவ்வளோதான். துபாய் ஃப்ரேம் மட்டும் வெளில போகிற நேரம் இது. வெளில வந்தாச்சு. அவ்வளோதான். வேறு அவுட் ஆஃப் துபாய் ஃப்ரேம். இந்த பக்கமாக உள்ளே போனோம், இந்த பக்கமாக வெளில வந்தாச்சு. துபாய் ஃப்ரேம் ஃபுல்லாக தெரியுதா? உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வெளிலேருந்து காட்டுறோம். நாம் இப்போ அந்த வழியாக மேலே ஏறினோம். அந்த கிளாஸ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதுதான் நம்ம நடந்து பார்த்த கிளாஸ். அது அங்கேருந்து இவ்வளோ கீழே பார்த்தோம். நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா 150 அடி அந்த இடம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி கீழே வந்துட்டோம். நம்ம அடுத்து வெளில போக வேண்டியது தான். துபாய் ஃப்ரேம் நம்ம ஊர் காசுக்கு, இந்த ஊர் காசுக்கு 52 ரூபா. நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 1200 ரூபா கொடுத்து மேலே போயிட்டு இப்போ 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
துபாய் ஃப்ரேமை பார்த்துட்டேன். பார்த்ததோட இல்லாமல் மேலே போயிட்டு வெட்டின்னு சொல்ல முடியாது, 1200 நம்ம ஊர் காசுக்கு பார்த்துட்டேன். நல்லா தான் இருந்தது மேலே இந்த வியூ. ஆனால் பட் 1000 ரூபாய்க்கு அது வேறு ஏதாவது பில்டிங்குள்ளே நம்ம சும்மா மேலே கூட அந்த வியூ பார்த்துடலாம். அப்படி சொல்ல முடியாது, இங்கே கிடைக்கிறது எல்லாமே கிடைக்காது இல்லை. அந்த கிளாஸில் பார்க்குற வியூ ஒர்த்து தான், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 1/2 மணி நேரத்துக்கு